திமுக ஆட்சியில் இப்படித்தான் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக கேட்டால் என்ன தெரியுமா சொல்றாங்க? அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி என்ன ஆட்சி தெரியுமா? அதை ஞாபகம் வச்சுக்கணும் தாவேகா அப்படின்றாங்க. இவங்க சொல்லலாம் தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு. ஆனா இப்ப அந்த திமுக போட்டி போடுற நிலைமையில இல்ல, கூட்டணி இல்ல. அவங்க ஒட்டுக்கா வந்து தனியா போனது கிடையாது, கும்பலா தான் அவங்க போய்கிறாங்க. புரியுதுங்களா? தனியா இப்ப விட்டாச்சு, அவங்கள யாரும் கூட கிடையாது. இவங்களுக்கு எப்ப நம்ம பதிலடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகின்றது. இன்னும் ஒண்ணு இல்லாம பண்ணுங்க, ஏன்னா கூட்டணி பலம் கிடையாது. அப்போ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு அப்ப சொல்லணும், என்னப்பா இன்னும் எலும்பு அப்படி இப்படி எல்லாம் பேசினேன், இப்ப நாங்க உங்களை சூப்பு வச்சுட்டோம் பத்தியா. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தாலும் இப்ப கவுக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கு. அப்ப உங்களுடைய கொள்கைக்கு இது எதிரா இருக்கு. நம்ம தூய சக்தி தொட்டவன விடமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு நம்ம கூட சேர்த்துக்கிறேன் இந்த டயலாக திருப்பி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? வணக்கம் அருண் சார். வணக்கம் நிரஞ்சன். விளாத்துக்குளம் எம்எல்ஏ அவர்கள் வந்து கைது, முதல்வர் அவர்களை வந்து தப்பா பேசிட்டாரு, முறைகேடா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 3 வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருக்க போறாரு. அதுக்கு எதிராக வந்து எல்லாரும் ஒரு கண்டனங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்வரை பத்தி தப்பா பேசுறது இங்க ஒரு அரெஸ்ட் சரியா? நிரஞ்சன், நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்க வந்து ஒரு நெடுந்தூர பயணம் போறீங்க அப்படின்னும் போது அந்த பயணம் மட்டுமே உங்க நோக்கமா இருக்கணுமே தவிர போற வழியெல்லாம் இப்படி இப்படி பராக் பார்த்துக்கணும், இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது அப்படின்னு இதுலெல்லாம் நீங்க உங்க கான்சன்ட்ரேஷனை விட்டீங்கன்னு சொன்னா உங்க பயணம் தடைப்படும், பயணம் நின்று போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரி நீங்க வந்து ஊழல் லஞ்சம் இதை ஒழிக்க வேண்டும், 1.5 ட்ரில்லியன் எக்கானமி ஆக்கணும், தொழில் நிறுவனங்களை கொண்டு வரணும், கல்வியை உயர்த்தணும், அப்படி இப்படிலாம் நீங்க பெருசா நீங்க உங்க நோக்கம்லாம் சொல்றீங்க. அப்போ அதுல வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நின்றுட்டீங்கன்னா, இவர் பேசினார் கரெக்ட், இது மாதிரி பேசலாமா அப்படின்னா இது என்னங்க இந்த திமுகவில் இருக்கவங்க பேசுறது இன்னைக்கு நேத்தான் நம்ம பார்க்குறோம், காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? அண்ட் இதுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது. அவர் பேசும்போது எத்தனை பேர் கை தட்டினாங்கன்னு நினச்சிருக்கிறீங்க நீங்க? அவங்க கட்சிக்காரங்க தானே இருந்தாங்க. ஏதோ நம்ம மாதிரி பொது மேடையிலலாம் யாரும் பேசலை, அவங்க கட்சிக்காரங்களே பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ பேசுவாங்க, ஒரு 7 பேர் கைத்தனாலே பெரிய விஷயம். ஸோ அப்போ இது எல்லாருக்குமே தெரியும். அது மேலே கட்சி மேலே எடுத்துக்கிட்ட பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா, கட்சிக்காக இவ்வளோலாம் நான் வந்து தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சீன் போடுறதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் அப்படியே பூன்னு அப்படின்னு அப்படி இடது கீழே ஒதுக்கி தள்ளிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்? மக்கள் மத்தியில் இந்த மெக்னானிமிட்டின்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இதே தமிழகத்தில் கூட எடுத்துக்கோங்க, மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க. நினச்சிருந்தா அவங்க வந்து ஒரு கேஸை போட்டு இல்லை வேற மாநிலத்தில், ஏன்னா ஒரு பிரதமர் அப்படின்றதுனால வேற மாநிலத்தில் எஃப்ஐஆரை போட்டு நடவடிக்கை அப்படிலாம் எடுத்துருக்க முடியாதா? இப்போ அப்படின்ற கரப்பாம்பூச்சியை ஒதுக்கி தள்ளுற மாதிரி அவங்க போயிட்டே இருக்காங்க. கரெக்டு. இப்போ வந்து திமுக ஆட்சியில் அது மாதிரிலாம் பண்ணாங்களே, நான் ஒத்துக்கிறேன். திமுக ஆட்சியில் இப்படித்தான் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக கேட்டால் என்ன தெரியுமா சொல்றாங்க? அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி என்ன ஆட்சி தெரியுமா? அதை ஞாபகம் வச்சுக்கணும் தாவேகா அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பதிலுக்கு? திமுக ஆட்சியில் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு எதிராக பேசினா உடனே வந்து அவங்கள வந்து குண்டாஸ் போடுறது, ஒரு குண்டாஸுக்கு 2 குண்டாஸ் போடுறது, எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். அந்த யூடியூபர்ஸு, ட்வீட் போட்டவங்க, ஃபேஸ்புக்கில் போட்டவங்க, இவங்களெல்லாம் எத்தனை பேரை நீங்கள் வந்து உள்ள தள்ளியிருக்கீங்க, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு. பட் எல்லாம் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அதிமுக ஆட்சியில் அப்படி பண்ணாங்க, தோற்று போனாங்க. திமுக ஆட்சியில் அப்படி பண்ணாங்க, தோற்று போனாங்க. அப்போ தாவேகா ஆட்சியில் நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா யோசிக்கணும்ல. மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளும் யோசிக்கணும். ஏன்னா அதே தானே நாமளும் பண்ணுறோம். தொடர்ந்து வருது, வாரத்துக்கு ஒருத்தர் வந்து முதல்வரை வாடா போடா நாயே அப்படின்லாம் சொல்லிருக்கும் போது அது கண்டுக்காமையே போயிட்டு இருக்கணுமா? இதுதாங்க நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா ஏதோ அங்கே கூடி இருந்த ஒரு 10 பேர் போஸ்ட் போட்டாங்க, நீங்கள் ஒரிஜினலாக அதை யாராவது போஸ்ட் போட்டுருந்தாங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? இப்போ அரெஸ்ட்ன பிறகு லட்சக்கணக்கில் அதை பார்த்து நிற்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு நாம பப்ளிசிட்டி கொடுத்துட்ருக்கு, புரியுதுங்களா? இப்போ இவர் அந்த மாதிரி பேசினதுனால ஏங்க பிரதம மந்திரியே வந்து ஏன் சோழியை முடிக்கலையான்னு கேட்டார் ஒருத்தர். அவர் போயிட்டார், இப்போ உயிரோட இல்லை.
அதனால என்ன மோடி அவர்களுடைய செல்வாக்கு என்ன குறைஞ்சா போயிடுச்சு? நீச் ஆத்மின்னு சொன்னார் ஒருத்தர். யாரு? மணிசங்கர் ஐயர். ஞாபகம் இருக்கா? எங்க காங்கிரஸ் கட்சி மீட்டிங்ல டீ விற்கிறதுக்கு தான் அவர் லாய்க்கு அப்படின்னு சொன்னார். ஒண்ணுமே முடியாம பாகிஸ்தான்ல போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், மோடி வந்து பிரதமரா வரக்கூடாது அப்படின்னு பிச்சை கேட்டவர் அவர் மணிசங்கர் ஐயர். இப்போ இதனாலலாம் வந்து இது வந்து ட்ரீசன்னு கூட சொல்லலாம். நம்ம எதிரி நாட்டுக்கிட்ட போயிட்டு மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு நீ வந்து ஒரு ஒரு லைவ் ப்ரோக்ராமில் நீ கேட்குற அப்படின்னு சொன்னா அப்போ இது தேசத்துக்கு எதிரான சரி, அட்லீஸ்ட் தேசத்துக்கு அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் போட்டு உள்ள அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாதா? பண்ணலை. என்ன ஆச்சு? நீச் ஆத்மின்னு சொன்னவர் வந்து உச்சத்துக்கு போய் நிற்கிறாரு. இவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. அந்த கட்சியும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஓடா தேஞ்சு போய் நிற்குது இல்லையா? அதனால அந்த மாதிரி பேசுறாங்கன்னா பேசிட்டு போட்டா அப்போ பார்க்குற ஜனங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நிரஞ்சன். இப்போ அவங்கள வந்து 4 பேர் வந்து திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் வந்து ஏய் என்ன நீ அப்படின்னு இறங்கி போனேன் அப்படின்னா பார்க்குறவங்க வந்து யார் ஆரம்பிச்சான் யார் பண்ணா ஒன்றும் தெரியாது. நீ பாட்டுக்கு சைலண்டாக போறீங்க அப்படின்னா ஏய் எவன்டா அவன் இந்த மாதிரி கேமியன்னு கத்தி நிற்கிறான், அறிவு இருக்காடா இவனுக்கு அப்படின்னு ஜனங்களே அந்த கழுவி ஊத்துறேன்னு அவங்க கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களுடைய அந்த செல்வாக்கு அந்த கரிஸ்மா அப்படின்றது உச்சத்தில் இருக்கு அப்படின்னும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அப்போ என்ன ஆகும்? தோத்து போயிட்டானுங்க அவனுக்கு, அதுதான் புலம்பிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு ஜென்மத்துக்கு இப்படி தான்ப்பா, திருந்தவே மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நான் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னா சரி அரெஸ்ட் பண்ணி அவருக்கு என்ன மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போறீங்களா? ரிமாண்டு கொடுத்துருக்காங்க, எப்போ ஜாமீன் கொடுப்பாங்கன்னு தெரியாது, இந்த கேஸ் எப்போ முடியுங்கன்னு தெரியாது. இதுக்கு எவ்வளோ அதிகபட்ச தண்டனை வந்துடும்? என்ன சாதிக்க போறீங்க நீங்க? அப்ப என்ன ஆயிடுது? 2 பேரும் ஈக்குவல் ஆயிடுது. ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு பன்னி வந்து சண்டைக்கு கூப்பிடுதுன்னா அதோட போகக்கூடாது, தோத்தாலும் ஜெயிச்சாலும் அசிங்கம் நமக்கு தான் அப்படின்னா உடனே அவர் பன்னியான்லாம் கேட்காதுங்க. இதுதான் திமுகவுடைய எதிர்கட்சி அரசியல் இல்ல. எந்த காலத்திலுமே அவங்க அப்படிதாங்க பேசியிருந்திருப்பாங்க. அவங்க கட்சியில எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம்ல. அங்கே மகளிர் கமிஷன் டெல்லிக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க, இங்கேயே வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இங்கேயே கட்சியை விட்டு தூக்குவாங்க, மறுபடியும் வருவார், தூக்குவாங்க, மறுபடியும் வருவார். எவ்வளோ கேவலமாலாம் பேசிக்கிறாங்க அவங்க. இது என்ன புதுசாக இன்னைக்கு நேரத்தான் நம்ம பார்க்குறோம். திமுகனா அதுதான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ ஏற்கனவே தோத்துக்கிறாங்க, இந்த தடவை கூட்டணியும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கண்டுக்காமல் விட்டாலே இன்னும் அசிங்கப்பட்டுக்குன்னு அவங்க கீழே தான் போவாங்களே தவிர அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுத்து போடாதீங்க. அதுதான் நான் சொல்றது. இல்ல அவருமே வந்து இன்னுமே அவங்க தான் எனக்கு போட்டி, திமுக டிவிகே அப்படிங்கிற நிலைப்பாடு தானே சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இல்லைங்க. இப்ப சிக்கல் என்னன்னா இவங்க சொல்லலாம் தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு. ஆனா இப்ப அந்த திமுக போட்டி போடுற நிலைமையில இல்ல, கூட்டணி இல்ல. அவங்க ஒட்டுக்கா வந்து தனியா போனது கிடையாது, கும்பலா தான் அவங்க போய்கிறாங்க. புரியுதுங்களா? தனியா இப்ப விட்டாச்சு, அவங்கள யாரும் கூட கிடையாது. நேற்று வரைக்கும் கூட இருந்த விசிகா, எத்தனை வருஷமா கூட இருந்த விசிகா, இன்னைக்கு அவங்க என்னமா அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுது இல்லையா? அதனால தனியாகிறாங்க அப்படின்னும் போது புலம்பிட்டு தான் இருப்பாங்க. புலம்பு விட்டுட்டு இவங்களுக்கு எப்போ நம்ம பதிலடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகின்றது. இன்னும் ஒண்ணு இல்லாம பண்ணுங்க, ஏன்னா கூட்டணி பலம் கிடையாது. அப்போ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு அப்ப சொல்லணும், என்னப்பா என்னவோ எலும்பு அப்படி இப்படிலாம் பேசினேன், இப்போ நாங்கள் உங்களை சூப்பு வச்சுட்டோம் பத்தியா, நானே ஒரு பச்சை டயலாக் எடுத்துறேன் இல்லையா? எலும்பை இது பண்ணுவோன்னு சொன்னீங்க, கடைசியில் நாங்கள் உனக்கு சூப்பு கொடுக்குறோம், வந்து சாப்பிட்டு போங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு கூப்பில் அது வேற ஒன்று. பா சூப்பு கூப்பு நல்லா இருக்குது, பஞ்சு டைலாக் நோட் பண்ணிக்காங்கப்பா. பேசினாலும் பேசுவார் இல்லை சொல்லலாம் இல்லையா? அப்போ சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் எஃபெக்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே ஹீரோனா எப்படிங்க பண்ணுவார்? வில்லன் தான் ஆய் உய் அப்படின்னு கத்துவாரு, ஹீரோ ஒண்ணுமே பேச மாட்டார், எல்லாத்தையும் முடிச்சு கட்சியில போட்டு தள்ளிட்டு பாத்தியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தாங்க போனோம். சும்மா இதுக்கெல்லாம் உட்காந்து அரஸ்டே 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 அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகுது? 2 பேரும் ஈக்குவல்ற மாதிரி ஆகுது இல்ல, ஹீரோவும் வில்லனும். நீங்க ஹீரோ அவர் வில்லன்றீங்க, அப்ப 2 பேரும் ஈக்குவலா ஆயிடுறீங்கல்ல. பின் விளைவுகள் வரும் அப்படின்னு முன்னாள் முதல்வர் சொல்றாரு. என்ன பின் விளைவுகள் வரும்? ஏற்கனவே கட்சியில பெரிய பெரிய இடத்துல இருந்தவங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. அந்த விளைவுக்கு அது முன் விளைவா பின் விளைவா அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இப்போ சமீபத்தில் ஒருத்தர் யாரோடையோ மருமகனா அவரே வந்து ஏதோ தாவேகா பக்கம் போயிட்டு ஏதோ திறந்து வச்சுக்கிறாரு அப்படின்லாம் வேற நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவரு தானா இது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்போ கட்சியில் உச்சத்தில் இருக்கவங்களோட வாரிசுகள்லாம் அந்த பக்கம் போட்டாங்க. இதை விடவா ஒரு பெரிய பின்விளைவு வரப்போது உங்களுக்கு? தாவேகா வந்து ஒரு ஃபியூச்சரா பாக்குறாங்களா இந்த வளரும்
அரசியல்வாதிகள், வளர்ந்த அரசியல்வாதிகள் இல்ல ஃபியூச்சரா பாக்குறாங்களா அப்படின்றத விட ம். இந்த பக்கம் திமுக அதிமுகவுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அதிமுக சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. திமுக கூட்டணி இல்லை, இனிமே யாரும் வரப்போறது கிடையாது. அதனால இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறது? இதுல இன்னொரு விஷயம், 76ல் ஆட்சி போன பிறகு 89 வரைக்கும் ஆட்சி பக்கமே வந்து திமுகவை விடலை. ஆனா அப்ப கட்சி கட்டுக்கோப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கலைஞர் அப்படின்ற ஒரு ஆளுமை இருக்கு. நீங்க சொல்லலாம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு. யாருக்கு? எதிர்கட்சிகளுக்கா இல்ல சொந்த கட்சிக்கேவான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதனால கலைஞர் என்னைக்கா தோத்து போயிருக்காரு எலெக்ஷன்ல? இந்த சாதனையும் அவங்க படைத்து விட்டார்கள். முன்னாடியும் பண்ணியிருந்தார், இப்ப முதலமைச்சராக இருந்தும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இருக்கவங்க வந்து ஏன்னா அந்த கால திமுகன்றது அந்த ஒரு ஏதோ ஒரு ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி வந்தாங்க, திராவிடம் அப்படி எல்லாம் வந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? 2000 வரைக்கும். ஆமாம். இப்போ வரவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அரசியலுக்கு வந்துட்டோமா, இங்கே இருக்கணும், ரைட், உடனே கபால் அங்கே போயிடணும். ஸோ ஃபியூச்சர் இல்லை அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரே இதுவாக இருக்கு. அப்போ போயிட்டு பின் விளைவுகள் முன் விளைவுகள் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் வேணும். இப்போ தாவேக்காவுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் அப்படின்னு ஒன்று கிரெடிபிள் ஆல்டர்னேட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பக்கமும் போகலாம். மற்றபடி அது ஃபியூச்சர் அப்படின்றது இல்லை. இங்கே வந்து ஃபியூச்சர் கிடையாது. இனிமே வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்ன்றதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. போதா குறைக்கு இந்த மாதிரி ஊழல்கள்னு எதெல்லாம் தூண்டி நிற்கிறாங்க, யார் யாரெல்லாம் உள்ளே போவாங்க, இல்லை யார் யார் அந்த பக்கம் தாவுவாங்கன்னு தெரியாது. நம்ம முன்னாடி போயிடுவோம். போனாலும் ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்கிறாங்களே, டிவிக்கு வந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம். அதெல்லாம் எடுக்க தானே போகிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகலேருந்து திமுகவில் போலையா, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவ்வளோதான். சரி, அதுக்காக தொண்டர்களை சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? அவங்க மேலே எந்த இதுவும் இருக்க போகிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் அரசியலில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹோப் இருக்கணும். அது இங்கே இல்லை. அதனால அங்கே போயிடுவோம். எல்லாம் தலைவர் போன பிறகு நம்ம போகிறதுக்கு பதிலாக நாமளே முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு கூட யோசிக்கலாம்ல. சார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் முன்னாடி ஊழல் செஞ்ச அமைச்சர்கள், ஊழல் நிர்வாகிகள் எல்லாத்தையுமே உங்கள் கட்சியில் சேர்த்துறீங்க. இது தாவேக்காவுக்கு சரியான நிலைப்பாடு கிடையாது. எப்படி நீங்கள் அவங்கள வச்சுட்டு நீங்கள் ஊழல்னு சொல்ல முடியும்? சிறு நிலைப்பாடு போங்க சிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத விட அதுதான் ஃபேக்ட். நீங்கள் வந்து ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூட்டு சேர்த்துக்கின்னு அது வெறும்னு சேர்த்தா கூட பரவாயில்ல. தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவனை விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம், இது என்னென்னலாம் பேசிவிட்டு தொட்டவங்க தானே அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்போ வந்து அவங்கள கூட சேர்த்து வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் எப்படி நீங்கள் தூய சக்தின்னு சொல்ல முடியும்? தீய சக்தின்னு குற்றச்சாட்டு இருக்கவங்களாம் கூட்டின்னு வந்து உட்கார வச்சிங்கன்னு நாங்கள் தூய சக்தின்னு சொன்னால் நம்புவாங்களா? இதுதான் இவங்க வந்து அந்த ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்றதுல இருக்க பெரிய ட்ராபேக். ஏன்னா நீங்கள் அரசு ஊழியர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாலுகா ஆஃபீஸில், அந்த ஆஃபீஸில், இந்த ஆஃபீஸில் ரைடு விட்றாங்க, இவ்வளோ பிடிச்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க? மேலே எல்லாம் ஒழுங்காக நடக்குதா? அவங்களெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னு இப்போ நாங்கள் வந்து 100 ரூபா 200 ரூபா வாங்கினா எங்களை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு தள்ளிக்கிறீங்களே, கேட்பாங்களா? மாட்டாங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு போகிறது அது இப்போ நீங்கள் வேலைக்கு காசு கொடுத்து போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வேலைக்கு வரும்போது அங்கே இருக்கிற சூழல்னு ஒன்று இருக்கு. முதல்ல அந்த அலுவலகத்தோட தலைமை அதிகாரி எப்படிப்பட்டவர், அவர் நேர்மையானவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் கூட இருக்கவங்க கொஞ்சம் பயந்து பயந்து வாங்குவாங்க. அது மற்றபடி நேர்மையாக இருக்கவங்க அப்பா நல்ல அதிகாரிப்பா, ஆனஸ்டானவர் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. இந்த நேர்மையான அதிகாரிகளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த காசு வாங்குறவன்லாம் ஐயா இவன் இருந்தால் நம்ம பழப்பு சேர்ப்பிட்டு வராத, ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று ஒத்துழையாமை இயக்கம், வேலையை சரியாக செய்ய மாட்டான். கேட்டால் சார் அது இல்லை சார், இது இல்லை சார், அது வரல சார், இது வரல சார் அப்படின்வாங்க. அப்போ நாளைக்கு வந்து அதிகாரியை மேலே இருக்கவன் குட்டுவான், என்ன இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னோடனே இவர் என்ன பண்ண முடியும்? அப்போ வேற வழி இல்லாமல் அந்த அதிகாரி நேர்மையாக இருந்தாலும் அப்படி திரும்பின்னு ஓகே ரைட் ஏதோ ஒன்று பண்ண வேலை முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. அப்போது நாம் வந்து 100% சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறோம், அதாவது நான் சொல்கிறது அமைச்சர்கள் அப்படின்னும் போது தான் அடுத்த கட்டத்தில் அதை நம்ம வந்து பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப பெருசாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னே அது சிஎம் பேரை சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் யார் இவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அது வந்து இப்போ தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்வேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்தாலும் இப்போ கவுக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்குது.
என்ன ஒண்ணே ஒண்ணு அந்த கூட்டணி அழுத்தம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை தவிர்க்கணும், நமக்கே மெஜாரிட்டி இருந்தா போதும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் வரைக்கும் பிரஷர் தான்ல. கரெக்ட். ஆனா அதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற வழி, அப்போ உங்களுடைய கொள்கைக்கே இது எதிரா இருக்குல்ல. நம்ம தூய சக்தி தொட்டவன விடமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு நம்ம கூட சேர்த்துக்கின்னு இந்த டயலாக திருப்பி சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? போட மாட்டாங்க. போட மாட்டாங்கன்றது இல்லை, கேள்வி கேட்பாங்களா இல்லையா? நாளைக்கே நாங்க வந்து நம்ம இப்போ அந்த பழனி விஷயத்தை எடுத்துக்காங்க. இப்போ தான் இதுல நடந்தது என்னன்னு கேட்குறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது? இதுல லஞ்சம் ஊழல் இல்லவே இல்லையா? எனக்கு சொல்லுங்க. அதில் வேற இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்தாரா, அவர் வந்து சொன்னாரா, அவர் ஏதோ ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்காரு. என்னங்க இதெல்லாம் கிரைம் ஸ்டோரி மாதிரி போய்கிட்டு இருக்கு. இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து நான் அவனுக்கு இவ்வளோ பணம் தரேன் நீ பண்ணுன்னு சொன்னால் எவனை விட்டு நடத்தியோ ஒருத்தர் நம்ம வித்துருவோமா? இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே நமக்கு ஒன்றும் புரியல. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களுடைய அந்த நோக்கம் சிதைந்து போகின்றது. எங்களை மட்டும் குறை சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப யோக்கியமா அப்படின்வாங்க. ஸோ அதை தவிர்த்து இருக்க வேண்டும். கார்த்தி சிதம்பரம் அதான் சொன்னார், நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு உங்கள் ஆதரவை வாபஸ் வாங்க போகிறது கிடையாது, நீங்கள் வந்து இருக்கீங்க, எதுக்காக இவங்களையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து அவங்கள சேர்த்துக்கிறது அப்படின்னும் போது அப்போ அவங்களுடைய நோக்கம் கேள்விக்குரியதாகின்றது. அடுத்தது, அந்த கூட்டணி கட்சிகள் என்ன நினைப்பாங்க, பற்றியா நம்மளை நம்பலை, அவங்களா மெஜாரிட்டி வேணும் அப்படின்ட்டு என்னென்னவோ பண்ணின்னுக்கிறாங்க, இப்போவே இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாளைக்கு மெஜாரிட்டி வந்துச்சுன்னா கழட்டி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் திமுக அதிமுக மட்டும் இல்லை, கூட்டணியில் இருக்கவங்களும் அப்பா எப்படியாவது தாவேகா தோக்கணும்ப்பா நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா தாவேகா ஜெயிச்சிச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க செல்லா காசு ஆயிடுவாங்க. நாளைக்கு வந்து இல்லைங்க மினிஸ்டர் கூட மாற்றி விடலாம். அதே தான். அப்போது தாவேகா ஒரு பக்கம், அனைத்து கட்சிகளும் இன்னொரு பக்கம் வந்து தாவேகா தோக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நாமளே தேடிக்கிற வம்பு தானே. சொல்லப்போனால் இந்த கூட்டணி கட்சிகளே வேணாம். ஆமாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ தான் இருக்குது, 108, அதில் ஒன்று போனால் 107, இதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், வேணும்னா அவங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் எங்களை தோக்கடிச்சுட்டு போட்டோம், எலெக்ஷன் வருதா இல்லை அவங்க வருதா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு தைரியமாக நின்றுருக்கலாம். தோக்கடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தாவேகாவை அசைச்சிருக்க முடியாது. புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதிமுக திமுக சேருது 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 அப்படின்னு பேசினுக்கிறாங்களே, அதில் எவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குன்றதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அதிமுக தாவேகா அப்படின்னா கூட ஓகே, ஏன்னா இப்போ அதிமுக ஒன்றும் இல்லாத கட்சி. வேற பாஜக அதிமுக பாஜக திமுக அப்படின்னா அது வேற விஷயம்ப்பா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஈவன் ஃபார் தட் மேட்டர் பாமக இந்த கட்சிகள் எல்லாம் எடுத்துக்காங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக திமுக ஒன்று சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 பேரும் ஆட்சி அமைத்த பிறகு நாளைக்கு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் கிரெடிட் யாருக்கு நிரஞ்சன்? ஏன்னா அதுக்கப்புறமும் எலெக்ஷன் வரும்ல, அப்போ எப்படி கடைசி வரைக்கும் கூட்டணியிலே இருப்பாங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார், அதனால ஓகே இப்படி வருதுன்னு வச்சுப்போமே. அதிமுக திமுக ரைட்டு, அவர் முன்னாள் சிஎம்மாக இருந்தார், எடப்பாடி ஜெயிச்சார், அதனால அவர் சிஎம். இவர் டெப்டி சிஎம்மாக இருந்தவர் ஜெயிச்சார், அதனால இவர் டெப்டி சிஎம், ரைட்டு. அப்போ திமுகவில் இருக்கவங்கெல்லாம் அடுத்தது நம்ம ஆட்சி தான் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதிமுகவில் இருக்கவங்களும் அதே மாதிரி யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அடுத்தது இப்போ திமுகவோட அதிமுக எம்எல்ஏ கம்மி, அப்போ சிஎம் அவருக்கு கொடுத்த பிறகு அப்போ இவங்க பாருங்க, உங்களுக்கு இவ்வளோதான் எம்எல்ஏ, எங்களுக்கு அதிக மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதிமுகவில் இருக்கவங்க நீங்கள் சிஎம் வந்துன்னு நமக்கு கம்மியா அப்படின்வாங்க. இவங்க மந்திரின்னும் போது எங்களுக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இது திராவிட மாடல் 2 அப்படின்வாங்க, இவர் வந்து அம்மா ஆட்சி அப்படின்வாங்க. இதை யாருக்கு எந்த கிரெடிட்டை கொடுப்பீங்க நீங்கள்? ஸோ பேசலாமே தவிர அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. ஸோ இதை புரிஞ்சுக்கின்னு மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியா கவுக்குறீங்களா, கவுத்துக்காங்க, மறுபடியும் எலெக்ஷன் வரட்டும். இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எந்த லட்சணத்தில் இருக்குதுன்ற ஜனங்க பார்க்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள்லாம் டெபாசிட்டே வாங்க முடியாது, அப்படி அடித்து ஆடி இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எங்கே போயிட போதும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கபால்னு போய் ஒட்டிக்கினாங்க. இவங்க அந்த மாதிரிலாம் மேலே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சேர்ந்து கெடுத்தாங்க காங்கிரஸ். இதான் நான் சொல்வேன். தனியாக இருந்திருந்தாலே அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா வருவாங்க. அப்போ சொல்லலாம் நாங்கள் யாரையும் கூப்பிடல, நீங்களா வந்தீங்க அப்படின்னு ஒரு கெத்தோட இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? இருந்தாருங்க இல்லாட்டி போங்க, அவ்வளோதான். நானா கூப்பிட்டேன், நீங்கள் தானே வந்தீங்க, நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட், முடிஞ்சா ஆட்சியை கவுத்துக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ நீங்களா ஒவ்வொருத்தரா வரீங்க, வாங்க ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்கிறோம், வெளில போகிறீங்களா போங்க அப்படின்னு அவர் ஒரு தெம்பாக இருந்திருக்கலாம்.
எல்லாத்தையும் விட்டு தள்ளலாம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் தான் வைகோவிடம் வந்து பேசுறாரு. நீங்க வாங்க பார்த்துக்கலாம். 2 எம்எல்ஏ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க வந்தாங்க 2 எம்எல்ஏ? வரல. நேத்தைக்கு வந்து வைகோ அவர்கள் விஜயன் காலில் விழுந்து விட்டார். அப்படின்னு யார் சொன்னது? நாஞ்சில் சம்பத் அவருடைய அவர் எப்பவாச்சும் சில சமயம் உண்மையை பேசுவார் இல்லையா? பின்ன இல்லைன்றீங்களா? அண்ணா நாசா சொன்னது பொய்ன்றீங்களா? அண்ணன் நாசா வந்து இப்ப எந்த தாவேக்கால மீனிங்ல தானே சொல்றாரு? எந்த இதுல என்ன ஒரே மீனிங் தானே, இதுல என்ன டபுள் மீனிங் இருக்கு? ஏன்னா நேத்து வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வளையம்னு சொன்னாரு, கலைஞருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னாரு. இன்னைக்கு அதே டயலாக இங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. நாசாவும் அப்படிதான். அங்க அதிமுகவில் இருக்கும்போது திமுகவை பார்த்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதிமுக விட்டு வெளில வந்த உடனே இவங்க கிட்ட இருந்தது அவங்கள பார்த்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படின்னாரு. அவரும் இவரும் ஒன்று தான், 2 பேரும் ஒரே கட்சியில் தானே இருந்தாங்க. அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக. சில சமயம் எப்போவாச்சும் உண்மையை பேசுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ உண்மையை பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைக்காக என்னென்னலாம் அசிங்கத்தை தாங்க வேண்டியது இல்லை. இப்போ அண்ணன் வைகோ வந்து ரொம்ப வீராவேசமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்களா பார்க்கலாம். என்னை வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்திட்டார் நாசா, அவர் கட்சியை விட்டு தூக்குங்கன்னு சொல்லுவாரா? சொன்னா அவர் வந்து அவர் பேசுகிற மாதிரி எப்படி நரம்பு பிடிக்க பேசுகிற மாதிரி நல்ல வீரமான அரசியல்வாதின்னு ஏற்றுக்கலாம். சொல்லலைன்னா அப்போ நாசா சொன்னது உண்மைன்னு தான் ஆயிரும் இல்லையா? அப்போ வைகோ அவர்களுக்கு இது ஒரு சரியான சேலஞ்ச். நாசாவை கட்சியை விட்டு தூக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுப்பாங்களா? குறைவு தான். அப்போ நாசா சொன்னது கரெக்டு தானே. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அண்ணன் எப்போவாச்சும் உண்மையை சொல்வாருன்னு. உண்மையாயிடுச்சா? உங்கள் வாயிலேருந்து வர வச்சிட்டேன்னா? ஓகே, கம்மிங் பேக் டு கிரிக்கெட் மாதிரி கம்மிங் பேக் டு சினிமா. ஓ, அவரு பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு. இருந்தாலும் அந்த சினிமா அவருடைய கடைசி படம் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு சிஎம்மா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பொதுச் செயலாளர், தாவேக்கன் பொதுச் செயலாளர் திருவிழாவை போல கொண்டாடுங்கள் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் வந்து நான் 3 hours பர்மிஷன் கேட்குறேன், போய் என்னோட ரசிகனா போய் நான் படத்தை பார்க்கணும், தலைவர் படத்தை அப்படிங்கிறாங்க. ஜனநாயகம் பற்றி என்ன உங்களுடைய ஒப்பீனியன்? இந்த கருத்துக்கெல்லாம் என்ன ஒப்பீனியன்? இல்லை, ஒவ்வொரு அமைச்சர்களும் எங்கெங்கேயோ போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, அந்த பாறைக்கடியில் படுத்துங்கெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்டு தான் போகிறாங்களா? இன்னும் புதுசாக பர்மிஷன் கேட்குறது அப்படின்னு இருக்குது. இல்லை அமைச்சர்கள் வந்து சினிமா பார்க்குறதே இல்லை, பொழுதுபோக்கில் கலந்துக்கிறது இல்லை, அவங்க வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லையா? எல்லாம் ஒரு ஷோ தான், வேற ஒன்றும் கிடையாது. சினிமான்னு வந்தாச்சுன்னா ஷோ தான் நம்பர் 1. அடுத்தது, சினிமாவை கொண்டாடுகின்ற ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போது அந்த நீட் தேர்வில் நம்ம பசங்க 12 பேர் டாப்பில் வந்திருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நோ மொபைல், நோ டிவி, நோ சினிமா. இந்த மாதிரி படிப்பில் முன்னேறிய பசங்க எல்லாமே இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த நல்ல மார்க் வாங்குகிற பசங்கள்லாம் வந்து இது மாதிரி சினிமாவுக்கு போய் சுற்றுறது, கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணதே கிடையாது. சினிமா வருதா வரட்டும், பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்குதா நல்லா இருக்குது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதை திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் இங்கே இந்த விக்ரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்டில் ராக்கெட்டை கொண்டு போய் நிறுத்திக்கிறாங்க. அதை நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம். ஹைட்ரஜன் ட்ரெயின் சொல்லப்போனால் அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒன்று இந்த மாதிரி பண்ணது அப்படின்றது வந்து அமெரிக்கா, சைனாக்கு அடுத்ததான் 3வது இந்தியா மட்டும்தான். வேறு எந்த நாடுமே கிடையாது. யூரோப்பில் இருக்க ஒரு நாட்டுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நாம் அதை சாதிச்சு காமிச்சிருக்கோம். அதை யாரும் கொண்டாடலை. ஹைட்ரஜன் ட்ரெயின் ஒன்று ரன் பண்ணியிருக்கோம், அதை யாரும் கொண்டாடலை. இப்போ அந்த சிப் மேக்கிங் இவ்வளோ ஏங்க, இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ்னு இருக்குது, இந்த இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, வண்டி, அதில் வந்து அந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் இல்லாமல் அது ஓட்ட முடியாதுங்க. அது வந்து சைனா தான் வந்து மோனோபோலி, டைட் கண்ட்ரோல். இங்கே நம்ம ஒரு பெங்களூரில் இருக்க நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸே இல்லாமல் அதை வந்து ஏதோ சம் காப்பர் அதை வச்சு, சாஃப்ட்வேர் இதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி உருவாக்கி இருக்கின்றார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். ஏன்னா அமெரிக்காவே இன்றைக்கி வந்து சைனா கிட்ட பெருசாக இது பண்ணாமல் இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா ரேர் எர்த்தை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃப்யூச்சர் வந்து இவி தான், எல்லாரும் எலக்ட்ரிக் அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்ககிட்டேருந்து வரலைன்னா நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு. அதையே நம்ம உடச்சிருக்கோம்ல, இனிமேல் தேவையே இல்லடா ரேர் எர்த் மேக்னெட்ஸு, நாங்களே வந்து இங்கே லோக்கலாகவே காப்பரை வச்சு பண்ணிக்கிறோம். இதை யாரும் கொண்டாடலை. அப்போ எதை கொண்டாடணுமோ அதை நம்ம கொண்டாடாமல் சினிமாவை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் சரி, ரைட்டு நிரஞ்சன், கொண்டாடுறவங்க கொண்டாடட்டும். நாம் என்ன பண்ணணுமோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம்.
சினிமாவை கொண்டாடினால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அவங்க அதை அனுபவிச்சுட்டு போவாங்க. கொண்டாடாமல் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குதோ நாம் அதை அனுபவிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகே சார். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.